கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை 1 சாமுவேல் 14 அதிகாரம் 6 வசனத்தின் ஒரு பகுதியாய் இருக்கிறது. கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்ச பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றார். யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனிடத்தில் கூறும் விசுவாச வார்த்தைகளில் இருந்து கர்த்தர் நமக்கு இன்று வாக்கு அருளியிருக்கிறார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, 1 சாமுவேல் 13 அதிகாரம் 22 வசனத்தை கவனிக்கும் பொழுது, யுத்த நாள் வந்தபோது ஆயுதம் இல்லாமல் ஆயத்தம் இல்லாமல் ஒரு தேசம் காணப்பட்ட போது ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்று முழக்கமிட்டு முன்னேறி சென்று முழு வெற்றியையும் சுதந்திரித்துக் கொண்ட யோனத்தானை குறித்து இங்கே வாசிக்கிறோம். கைகளாலும் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான் என்று 1 சாமுவேல் 14 அதிகாரம் 13 வசனத்தில் எழுதியிருக்கிறது. தவழ்ந்து ஏறினாலும் தளராமல் ஏறினபடினால் அவன் பெரிய வெற்றியை நிச்சயத்தோடு சுதந்திரித்துக் கொண்டான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பெலிஸ்தர் ராஜ தந்திரமாய் இஸ்ரவேலிலே செயல்பட்டு இஸ்ரவேலில் இருக்கும் கொல்லர்களை எல்லாரையும் அகற்றி போட்டார்கள். இஸ்ரவேலிலே எங்கும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை என்று 1 சாமுவேல் 13 அதிகாரம் 19 வசனத்தில் எழுதியிருக்கிறது. என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, சத்துரு ராஜதந்திரமாய் செயல்பட்டு நம்மை கூர்மைப்படுத்துகிறவர்களை நம்மை விட்டு அகற்றுகிறான் என்று சொன்னால் நமக்கு ஒரு தோல்வியை கொடுக்க வேண்டும் என்று அவன் தீர்மானித்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நம்மை உணர்த்துகிற, நம்மை கூர்மைப்படுத்துகிற ஜனங்கள் நமக்கு தேவை. தாவீது சொல்கிறான், நீதிமான் என்னை தயவாய் கொட்டி, என் தலையிலே தயவாய் கொட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும் என்று சொல்கிறான். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை கூர்மைப்படுத்துகிறவர்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். சில நேரங்களிலே தேவன் நமக்கு பெற்றோர் மூலமாய் நம்மை கூர்மைப்படுத்துவார், ஆவிக்குரிய தகப்பன்மார் மூலமாய் நம்மை கூர்மைப்படுத்துவார். கர்த்தர் அருளும் வார்த்தைகள் நம்மை கூர்மைப்படுத்துகிறது, உணர்வுள்ளவர்களாய் வைத்திருக்கிறது. எனவே அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சத்துருக்கள் சாதுரியமாய் செயல்பட்டு ஆயுதம் இல்லாமல் ஆயத்தம் இல்லாமல் ஒரு சூழ்நிலையை அங்கே மாற்றுகிறார்கள். ஆனால் தேவன் யோனத்தானை கொண்டு பெரிய காரியத்தை செய்தார். அப்படி செய்யும்படிக்கு அவனை நடத்தும் அந்த பாதையிலே வேதம் சொல்லுகிறது, 2 பாறைகள் இருந்ததாம். ஒன்றுக்கு போசேஸ் என்று பெயர், அதன் அர்த்தம் ஷைனிங் என்று அர்த்தம். இன்னும் ஒன்றுக்கு சேனே என்று பெயர், அதன் அர்த்தம் டு ஷார்பன் என்று அர்த்தம். ஒன்றுக்கு பிரகாசிக்கும் பாறை என்று பெயர், இன்னொன்றுக்கு கூர்மைப்படுத்தும் பாறை என்று பெயர். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை ஒரு வெற்றியின் பாதையில் நடத்துவார் என்றால் தேவன் நம்மை தம்முடைய பிரகாசத்தினாலே கூர்மையாக்கி பக்குவப்படுத்தி நிச்சயமாய் மகத்துவமான வெற்றியை நமக்கு அருளுவார். வேதத்திலே நாம் வாசிக்கலாம், வேதத்தில் எழுதியிருக்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் இந்த நாளிலே தேவன் உங்களை கூர்மைப்படுத்தி, தேவன் உங்களை பிரகாசிக்க செய்து மகத்தான வெற்றியை இந்த நாளில் நிச்சயமாய் அருளுவார் என்று நம்புகிறேன். இந்த வேத பகுதி வாசிக்கும் பொழுது 3 காரியங்களை இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக நான் வைக்கும்படி விரும்புகிறேன். காரணம், பெலிஸ்தர் கொள்ளையடிக்கும்படிக்கு 3 படையாய் புறப்பட்டார்கள். அவர்கள் கொள்ளையடித்த எல்லாவற்றையும் நிச்சயமாய் இந்த யோனத்தானை கொண்டு தேவன் திருப்பிக் கொள்ள செய்தார். அதே போல என்ன கொள்ளையடிக்கப்பட்டவைகள் என்று நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அவைகள் உங்கள் வாழ்க்கையிலே கொள்ளையடிக்கப்பட்டு இருந்தால் இன்னைக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்தி, அவரே உங்களை கூர்மைப்படுத்தி, அவரே உங்களை பிரகாசிக்க செய்து நிச்சயமாய் சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளும்படிக்கு தேவன் உங்களுக்கு அருள் செய்வார்.
முதலாவதாக கொள்ளையடிக்கப்பட்ட முதலாவது அந்த கூட்டம், அந்த கொள்ளை கூட்டம் எவ்விதத்திலே சென்றது, அது என்னத்தை கொள்ளையடித்தது என்பதை ஆவிக்குரிய நிலையிலே உங்களுக்கு விளக்கும்படி விரும்புகிறேன். முதலாவதாக 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அங்கே ஒரு படை கொள்ளை கூட்டத்தின் ஒரு படை சுவால் நாட்டுக்கு சென்றது என்று எழுதியிருக்கிறது. ஓப்ரா வழியாய் அது சென்றது என்று எழுதியிருக்கிறது. சுவால் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால் குளிநரிகள் என்று அர்த்தம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, திராட்சை தோட்டங்களை கெடுத்து போடுகிற சுவால், கெடுத்து போடுகிற குளிநரிகள். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் முதலாவதாக சமாதானத்தை சூறையாட நினைக்கிற சத்துருவின் சதி திட்டங்கள், செயல்கள், சமாதானத்தை குலைக்க நினைக்கிற என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தை சூறையாடும்படிக்கு, அதை குலைத்து போடும்படிக்கு சத்துரு திட்டமிட்டு செயல்படுகிறார் என்று சொன்னால், இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சமாதானத்தை திருப்பிக் கொள்ளும்படி நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு ஜெயத்தை தருகிறேன். காரணம், ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை. நீங்கள் இழந்து போன சமாதானத்தை திரும்ப அருள அவருக்கு தடையில்லை. நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு வெற்றி அருளுவார். எனவே சுவால் நாட்டுக்கு போனது, சுவால் நாட்டுக்கு அந்த படை சென்றது. அங்கே சமாதானம் சூறையடிக்கப்படுகிறது. அதிலே தேவன் நமக்கு ஜெயத்தை அருளுகிறார். இரண்டாவதாக 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அங்கே அடுத்தபடியாய் பெத் அரோன் என்று எழுதியிருக்கிறது. பெத் அரோன் என்று சொன்னால் அது வெறுமையின் வீடு, ஹவுஸ் ஆஃப் எம்டினஸ். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சுதந்திரித்துக் கொண்டவைகளுக்கு விரோதமாய், நீங்கள் சுதந்திரித்துக் கொண்டவைகளை சூறையாடும்படிக்கு சத்துரு செயல்படுகிற கிரியைகள். முதலாவது நான் சொன்ன பொழுது, இட் வாஸ் அகெயின்ஸ்ட் யுவர் பீஸ். இரண்டாவதாக நான் சொல்லுகிறேன், இட் இஸ் அகெயின்ஸ்ட் யுவர் பொசஷன். நீங்கள் எவைகளை சுதந்திரித்து வைத்திருக்கிறீர்களோ அவைகளுக்கு விரோதமான சதிகள், அவைகளுக்கு விரோதமான சத்துருவின் கிரியைகள். ஒருவேளை உங்களுக்கு உரிய எல்லாவற்றையும் அவன் பறித்துக் கொள்ளும்படிக்கு முற்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை அருளுகிறார். ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை. மூன்றாவதாக 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அங்கே செபோயிம் என்று எழுதியிருக்கிறது. அதன் அர்த்தம் ஆர்டிஸ்டிக் பியூட்டி, அதாவது ஒரு ஓவியனின் அழகான படைப்பு. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, மனதிலே இருக்கிறதைத்தான் அழகாய் ஓவியன் வெளியே கொண்டு வருகிறான். இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், ஒரு ப்ராமிஸ், வாக்கு பண்ணப்பட்டதுக்கு அடையாளமாக இருக்கிறது. தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டதுக்கு விரோதமாய் செயல்படுகிற சத்துருவின் கிரியைகளை இன்னைக்கு கர்த்தர் முறித்து போடுவார். உங்களுக்கு பரிபூர்ண ஜெயத்தை தருவார். காரணம், ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, when the enemy comes against your peace, and when the enemy comes against your possession, and when the enemy comes against your promise, நிச்சயமாய் தேவன் வெற்றியை கொடுப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து வாழ வைப்பாராக. என்று அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.